Hair fall-க்கான காமனான காரணங்கள் என்னவா இருக்கலாம் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல சொல்றேன். Hi, I am Dr. Kovardhini from Co Cosmetic Surgery Center, Coimbatore. மெயினா ஹேர் ஃபால் பாத்தீங்கன்னா நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி தான் காமனான ரீசன் ஹேர் ஃபாலுக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா அயர்ன் டெஃபிஷியன்சி அனீமியா, அதாவது நம்ம உடம்புல ஹீமோகுளோபின் குறைஞ்சதுன்னா வரக்கூடிய அயர்ன் டெஃபிஷியன்சி அனீமியா வந்து காமனா ஹேர் ஃபால் இன்டியூஸ் பண்ணும். இது மட்டும் இல்லாம ஹேருக்கான விட்டமின்ஸ், அதாவது விட்டமின் B12 இருக்கலாம் அல்லது விட்டமின் D-ஆ இருக்கலாம். இந்த மாதிரியான ஹேருக்கான முக்கியமான விட்டமின்ஸ் குறையறதுனாலையும் ஹேர் ஃபால் வரலாம். மினரல்ஸ், அதாவது ஜிங்க், அந்த மாதிரி மினரல்ஸ் வந்து நம்ம உடம்புல குறையறதுனாலையும் ஹேர் ஃபால் வரலாம். நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி அடுத்து காமனான ரீசன் ஃபார் ஹேர் ஃபால் பாத்தீங்கன்னா ஹார்மோனல் இன்டியூஸ்ட், அதாவது ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா தைராய்டு ஹார்மோன் டெஃபிஷியன்சி இருக்கும். இந்த தைராய்டு ஹார்மோன் டெஃபிஷியன்சி பாத்தீங்கன்னா இன்டைரக்டா அயர்ன் டெஃபிஷியன்சி அனீமியாவை இன்டியூஸ் பண்ணும். அதனால இதை வந்து இந்த மாதிரி தைராய்டு ஹார்மோன் டெஃபிஷியன்சி இருந்தாலும் ஹேர் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். இன்னும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா PCOD-பாங்க, அதாவது பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ், அந்த மாதிரி ஒவேரியன் சிஸ்ட் சிண்ட்ரோம்ஸ், அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்களுக்கும் ஹேர் ஃபால் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. இன்னும் ஒரு காமனான ரீசன் பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு மேஜர் ஸ்ட்ரெஸ், அதாவது ஏதாவது ஒரு அடிபட்டு இருக்கலாம், அவங்களுக்கு ஏதாவது ஒரு கால்ல பிராக்சர் அந்த மாதிரி ஆயிருக்கலாம், இல்ல ஏதாவது மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம், ஏதாவது ஒரு வகையில அக்யூட் ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல இருந்தாங்கன்னா, இப்போ ஒரு சிலர் வந்து டெலிவரி ஆகிறதே ஒரு ஸ்ட்ரெஸ் தான் சொல்லலாம். இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அப்புறம் ஒரு ஹேர் ஃபால் வரும். இது வந்து டீலோஜன் எஃப்ளூவியம் சொல்லுவாங்க. பட் இது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஒரு 2 months 3 months கழிச்சு எகைன் அந்த ஹேர் ஃபால் ஆனதெல்லாம் திருப்பி க்ரோ ஆயிக்க வாய்ப்பு இருக்கு. இன்னும் ஒரு சில கண்டிஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்கால்ப் டிசீசஸ், அதாவது டேண்ட்ரஃபா இருக்கலாம், வேற ஏதாவது ஸ்கால்ப் இன்ஃபெக்ஷனா இருக்கலாம். இந்த மாதிரி இருந்தாலும் ஹேர் ஃபால் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. இன்னும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அடிக்கடி பியூட்டி பார்லர் எல்லாம் போயிட்டு ஹேர் ஸ்ட்ரெயிட்டனிங் பண்றது, ஹேர் கலரிங் பண்றது, அந்த மாதிரி ரொம்ப கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி என்னன்னாலும் நம்ம ஹேர் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் ஹேர் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அப்புறம் இன்னும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நிறைய டயட்டிங் எல்லாம் இருந்து இப்போ ஒரு வெறும் வந்து ஒரு லிக்விட் மாதிரி குடிச்சிட்டு சாப்பாடே எடுத்துக்காம வந்து அவங்க வெயிட் லாஸ் பண்ணிருப்பாங்க. அதனாலயா இருக்கலாம். அல்லது பெரியோட்ரிக் சர்ஜரி, அதாவது நம்ம குடலை கம்மி பண்றது, ஸ்டொமக் சைஸை சின்னது பண்றது, அந்த மாதிரி பண்ணி அவங்க ரொம்ப ஓவர் வெயிட்டா இருக்கிறத குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணி வெயிட் லாஸ் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லயும் நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சினால அதை ஃபாலோ பண்ணி ஹேர் ஃபால் அதிகமா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதை ஃபாலோ பண்ணி இந்த ஹேர் ஃபால் எல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு என்னென்ன பண்ணலாங்கிறத நான் இந்த ஒரு வீடியோல சொல்றேன். தேங்க்யூ ஆல்.